மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. போன மாதம் நானும் என் பையனும் சாக போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது ஒரு கோவத்தில் என்ன அறியாமலே நடந்துருச்சு. நான் அப்படி பண்ணுற ஆள்லாம் கிடையாது. என் பையனும் என் ஒய்ஃபும் இப்போ நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் சிறையிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா பக்கம்லாம் கொஞ்ச நாள் வராமல் இருக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நிறையா பேர் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறதா கேள்விப்பட்டேன். அது வேண்டாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பான பொண்ணெல்லாம் அவங்க இல்லை. என் மேலேயும் என் பையன் மேலேயும் ரொம்ப உசுராக இருந்த பொண்ணு தான். ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன். அதில் அந்த வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அப்புறம் அவங்க தலையில் முடி எடுத்தது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மை தான். அப்புறம் அவங்க எனக்கு இந்த ட்ரக்ஸு, அப்புறம் பையனுக்கு போடுறது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லியிருக்காங்க, இல்லை பக்கத்தில் யாராவது சொல்ல வச்சு தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியும். அது மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அந்த வீடியோ போட்டதை நினச்சி வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். என்னையும் நிறைய பேர் திட்டினதெல்லாம் பார்த்தேன். எனக்கு என்னென்னா, 3 முடிச்சு போட்டதுனாலேயே ஒரு பொண்ணோட மனசும் உடம்பும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நான் கிடையாது. ஆனால் எனக்கு அவங்களே என் பையனை விட்டால் வேறு வாழ்க்கை கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் என்னை வேணான்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அதனால தான் அந்த கோவத்தில் அப்படி நடந்துடுச்சு. அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு எனக்கே தெரியலை சத்தியமாக. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோமா வாழ மாட்டோமாலாம் எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலுமே அவங்க என்னோடய அச்சியாக தான், என்னோடய மனைவி தான். அதனால் யாரும் அவங்கள திட்ட வேணாம். என் பையன் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு அவங்க வேணும், என் ஒய்ஃப் வேணும். என்னோடய பிரச்சனை இப்போ பொதுவெளிக்கு வந்துடுச்சு. 4 பேர் 4 விதமாக கருத்து சொல்ல தான் செய்வீங்க. இதில் என்னென்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக எனக்கு சப்போர்ட்டாலாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டு இப்போ குற்றவாளியாக நின்றுட்டுருக்கேன். காவல்துறைக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாமே நான் இன்றைக்கி இங்கே இல்லை. அப்புறம் என் பையனை ஒரு மாதம் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட குழந்தைகள் நல்ல காப்பகத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி மக்களே.